அடுத்ததாக எங்களுக்கு ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் பேரை சொன்னாலே எங்களுக்கு ஒரே எல்லாம் புத்துணர்ச்சியாக ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடும். நாங்கள் ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி ஆரோக்கியசாமி அவர்களை நான் மேடை கலைக்கிறேன். மெட்ராஸ் போனீங்கன்னா யாருக்கும் யாருக்கும் எது வேணும்னா அவர் நம்பர் எடுத்துக்கோங்க, எங்கே இறங்கி கால் பண்ணாலும் வந்து சேர்ந்துருவார். அந்த மாதிரி ஒரு ஆள். அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன், ஐஸ் கட்டி ஆரோக்கியசாமி. ஏன்னா அவர் பண்ணுற பிஸ்னஸ் வந்து இப்போ இந்த ஐஸ் கியூப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இஸ் ஒன் ஆஃப் த டாப் இன் சென்னை. அவர் ஒரு சில 2 வார்த்தைகள் கொடுக்கும்படியாக கூட கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே, ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம். ஆல்வின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து டைரக்ட் செகண்ட் இயர் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். இப்போ நான் டிப்ளமா இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. முடித்து போயிட்டு நேராக சென்னைக்கு போயிட்டேன். அப்போ எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணிகிட்டு இருந்தார், மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் 2-3 ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் லைனில் போயிட்டேன். ஃபர்னிச்சர் இன்டீரியர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 20 வருஷமாக அதான் பண்ணிகிட்ருக்கேன், 25 வருஷமாக. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப கான்ஃபிடன்ஸான பிஸ்னஸ்ஸு, பப்ளிக் ரிலேஷன்ஸ் பிஸ்னஸ்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு ஐஸ் கியூப்ஸ் ஒரு ஃபேக்ட்ரி போட்டிருக்கேன். ஏன்னா அது மினரல் வாட்டர்லேருந்து பண்ணுற ஐஸ் கியூப்ஸு. அந்த ஐஸ் கியூப்ஸுக்கு போகிறதுக்கு ரீசன் பல காரணங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த மிஷின் யார்கிட்டையுமே இல்லை, என்னிட தான் இருக்குது அந்த மிஷினு. அதுக்கு காரணம் எல்லாமே நம்ம எஸ்ஏபி தான். ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் என்னை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த எஸ்ஏபி ப்ராடக்ட் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. ஆரோக்கியசாமியாக பேசவே இல்லை. என்னுடைய ஆக்ஷன் அதில் என்னென்னா, ஒரு ரொம்ப நாளாகவே ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். அது இல்லை, அப்படியே ஃபர்னிச்சர் பண்ணிகிட்டு இருப்பேன், போதுமான பணம் வரும். பணம் அதை நான் கன்சிடர் பண்ணவே இல்லை. நான் என்னென்ன பண்ணுமோ, எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். எல்லாத்தையும் மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா 17 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு லைஃப் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் வேறு மாதிரியான லைஃப். இந்த லாஸ்ட் இந்த 15 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக போயிடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அது ரொம்ப ஒரு உயர்வான ஒரு வார்த்தை. அமிர்தராஜ் திட்டுறான். ஸோ அதனால் என்னாச்சு, அந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே பாசிபிலிட்டிஸ் தான் நம்மள்கிட்ட. ஏன்னா இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் இங்கே லவ் பண்ணுறேன். அதான் நட்பு. லவ்னா என்ன தெரியுங்களா? ஏன்னா ஒருத்தர் கூப்பிட்டு முத்தம் கொடுக்குறது லவ்வா? லிசன் ப்ளீஸ் லிசன். எனக்கு பேச விட்ருக்கேன். எது லவ்னு யாருக்கா தெரியுமா? நம்ம நண்பர்களுக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தராக நம்ம லவ் பண்ணுறோம், ஆனால் நமக்கு தெரியாது. ஃபங்க்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் கால் லவ். இப்போ நான் ஸ்பீக் பண்ணுறேன்ல, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதுதான் உண்மையான லவ். அந்த நட்புக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே கிரேட் பர்சன். நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தருமே கிரேட் பர்சன். வி ஆர் பிளஸ்டு பீப்புள்ஸ் ஃப்ரம் த காட், ஃப்ரம் அவர் டீச்சர்ஸ் ஆல்சோ. யூ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ லவ் யுவர் செல்ஃப். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் உங்கள் மூலமாகவே பண்ணுங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை, யாரையுமே எதிர்பார்க்கவே தேவையில்லை. நீங்கள் உங்களை நம்புங்க, எல்லாமே கிடைக்கும். அதுதான் பாசிபிலிட்டிஸ். இப்போ நான் ப்ரெசென்ட்டில் பேசுகிறேன். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அதை ஃபைண்ட் அவுட் யுவர் செல்ஃப். வேறு ஒன்றும் நான் சொல்லவில்லை. பேசுனதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விரும்பலை. நான் எல்லாருமே ஆக்ஷன் எடுக்கணும். நான் ஆக்ஷன் எடுத்ததுனால தான் இந்த லெவல் வந்திருக்கேன். அது பெரிய சந்தோஷமான விஷயம். அதை நான் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணுறேன். நான் இன்னும் என் ஃபேமிலியில் இல்லை, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, இறந்துருக்காங்க. ஜோசப் தெரியும், அமிர்தராஜுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். பணம் 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன், பிரச்சனையே இல்லை. மாதத்துக்கு 5 லட்ச ரூபா பேமெண்ட் வருது, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என்னுடைய ஆக்ஷனு, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய ஹானர், மை வேர்ட்ஸ், இந்த மாதிரி சில விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் ஆக்ஷன் எடுத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே மேக் இட் டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்கவே முடியாது. எகெயின் ஐ லவ் யூ யுவர் செல்ஃப். தேங்க்யூ யூ. வார்த்தைகளால் your distinction is you trust yourself, you love yourself. From morning evening you see yours how is it, எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க. பாய். இவங்களாம் என்னென்னவோ சொல்றாங்க, புரியலையா? என்னன்னு கேளுங்க ரியாஸ். இவங்கள கேளுங்களேன் ஒரு வார்த்தை. இவங்கள ஓகே ராஜ்குமார், சும்மா ஃபண்ணுக்காக பேசுகிறேன். பேசுங்க. முதல்ல உங்களுடைய வாய்ஸ் கேட்குது, நல்லா ஃப்ரீயாக பேசுங்க. சூப்பர். எங்கள் குரூப்பில் ஒரு இன்ஜினியர் இருக்கீங்க. உங்களை எனக்கு நல்லா தெரியுமே. ஃபோட்டோ, வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்துலையும் கேட்டுக்கிட்டே தானே இருக்கேன். நீங்கள் கூட கை கொடுப்பீங்களே, அது எனக்கு தான் இப்போ ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சாமி. நம்ம குரூப்ல எல்லாருமே யாருமே சீரியஸாவே பேச மாட்டோம். குமார், இன்னும் 23 நாள் இருக்கு குமார்.
இன்னைக்கு நிறைய கருத்துக்கள்லாம் இன்னைக்கு வரக்கான ஆரோக்கியசாமியோட கருத்துக்கள்லாம் நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிருக்கேன். டெய்லி போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க. கீழ்கண்டனிக்குமார் எப்படி வருவான் பாருங்க, இப்போ உடனே வந்துடுவான் பாருங்க. இப்போ மீன், வறுத்த மீன், பொரிச்ச மீன், ரெண்டு ஒன்று தானா? இப்போ கடைசியில் பார்த்தா நான் தான் உளறேன்னு நினைக்கிறேன். காலி ஸ்டடியாக இருக்கு, அப்புறம் நான் குமார் தான் உளறான்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே காலி? ஓகே, என்ஜாய் பண்ணுங்க சண்டேவை. ஹேப்பி சண்டே. இப்படி பேசின குமார் தான் இங்கே வந்து திணறுன்னு திணறினாரு, பார்த்துக்கோங்க.